Hello friends, வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பகவதி முத்து ஃப்ரம் மும்பை முத்து பாபா இன் கன்னியாகுமரி. இன்னைக்கு மார்க்கெட் வந்து 24,184 ஓப்பன் ஆச்சுது. ஒரு 50 பாயிண்ட் ப்ளஸ். அதுக்கு மேலே வந்து 24,196 வரைக்கும் போயிட்டு கீழே தான் வந்திருக்கு. ஓவரால் பார்க்கும்போது மார்க்கெட் ரொம்ப வீக்னி ஆகுன்னு நான் சொல்லிட்டு தான் வரேன். இன்னைக்கு 24,120 24,090 வரும்னு 0,99 வரைக்கும் வந்திருக்கு. ஓவரால் 24,100ல இருந்து 24,200 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இன்னைக்கு மூவ்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மேலே எங்கேயுமே கிடையாது. நேற்று க்ளோஸ் ஆனது வந்து 24,143. இன்னைக்கு க்ளோஸ் ஆனது கிட்டத்தட்ட அதே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃப்ளாட் தான். என்னன்னா நாளைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15 இருக்கு. அதனால லீவு. வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட் இருக்கு. சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கு. ஏற்கனவே மார்க்கெட் ஓவரால் வந்து ரொம்ப காஷியஸாக தான் மூவிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியானாலும் சரி, நிஃப்டியானாலும் சரி, ப்ராட்பேண்ட் மார்க்கெட் எல்லாமே டவுட்ஃபுல் கேஸில் தான் மூவ்மெண்ட்ஸ் ஆகிருக்கு. மேலே போக மாட்டேங்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட்ல வந்து டாக்ஸ் டெரரிசம் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நியூஸ்ல ஒன்று வந்திருக்கு. மெட்டல் அண்ட் மினரல் கம்பெனியில் 2005 இருந்து டாக்ஸ் வசூல் பண்ணணும் எவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. நியூஸ் பேஸில் தான் மார்க்கெட் மேலே போது கீழே வருதை தவிர இன்னைக்கு கீழே தான் வரும். வியாழக்கிழமை அன்னைக்கு நாளைக்கு லீவு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் கீழே தான் வரும். 23, 760, 770, 840 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. கன்சால்டேட்டட் மார்க்கெட்டை பார்க்கும்போது மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். மேக்சிமம் 24,240க்கு மேலே போகாது. போனால் பிந்தாஸாக ஷார்ட் பண்ணலாம். ஷார்ட் பண்ணுறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டை ஒன்று எல்லாம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. லக் கிளஸ்டர் மூவ்மெண்ட்ஸ் தான் இருக்குது. இங்கேயும் அங்கேயும் தான் இருக்குது. கீழே 50 பாயிண்ட், மேலே 50 பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆனதே 49,760 கிட்டத்தட்ட ஓப்பன் ஆகி 49,998 50,000 தரல. கீழே வந்து 49,654 கடைசியில் ஒரு 110 பாயிண்ட் கிட்ட டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே பேங்க் நிஃப்டி ஜூன்ல இருந்து கீழே தான் வந்துக்கிட்டு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஹையர் பேட்டன் பேசிஸில் வெரி ஷார்ட் லிவ் அப் மூவ், ஒன்லி ஷார்ட் கவரேஜ். ஹோல் பொசிஷனல் ஷார்ட்டட் அவங்க மட்டும்தான் அதை கவர் பண்ணுறாங்க. வேறு யாரும் வாங்கி நாளைக்கு விற்கணுங்கிறது கிடையாது. கீழே வந்தால் வாங்குறாங்க, மேலே வந்தவங்க அடிச்சுட்டு உட்காடுறாங்க. 500 பாயிண்ட் 2 நாளில் 500 பாயிண்ட். திங்கக்கிழமை அன்னைக்கு 50,850. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 50,560. இன்னைக்கு 50,000க்கு கீழே. வெள்ளிக்கிழமை 50,860. செவ்வாய்க்கிழமை 50,560. நேற்று இன்னைக்கு புதன்கிழமை, நேற்று செவ்வாய்க்கிழமை 50,560க்கு மேலே போகலை. இன்னைக்கு 50,000க்கு மேலே போகலை. வெள்ளிக்கிழமை 49,500க்கு கீழே தான் இருக்கும். ஏற்கனவே பேங்க் நிஃப்டி ரொம்ப டவுட்ஃபுல் கேஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒன்று, இப்போ புதுசாக இன்னைக்கு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பப்ளிக் செக்டர் பேங்க் எல்லாருமே கர்நாடகாவில் இருந்து ஒரு நியூஸ், எல்லாம் கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ பண்ணணுமா அவ்வளோ பண்ணுறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் சுட்டுரும். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வாங்குறது வைக்கலாம். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன், ஹை நெட்ஒர்த் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான். ரீட்டைல்ஸ் எல்லாம் அவுட். ஸோ பி கேர்ஃபுல். Uptrend limited, downtrend unlimited. This is my view. And follow chart movement, intraday consolidated, weekly consolidated for Nifty, Bank Nifty, Nifty Fin Services, and small and mid cap all Bradburn market. Okay, thank you.
எஃப்எஃப்ஐ ஆக்டிவிட்டீஸு நேற்று செவ்வாய்க்கிழமை 2300 கோடி விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக் 1400 கோடி வாங்கியிருக்கிறாங்க. ஃபாரின் ஆப்ஷனில் 14000 கோடி வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஃபாரின் 2400 கோடி விற்றுருக்குறாங்க. இந்தியன் வாங்கியிருக்கிறாங்க. ஆப்ஷன் 24200 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. ஆப்ஷன் தான் மெயின் பட்டர் அண்டு பிரெட் ஃபார் ஃபாரின் இன்ஸ்டியூட்.